அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஓரியோ ப்ரௌனிஸ் வந்து எப்படி செய்யலாங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் 250 கிராம்ஸ் ஆஃப் வந்து ஓரியோ ப்ரௌனிஸ் தான் செய்ய போகிறோம். இன்றைக்கி டபுள் பாயிலில் நம்ம வந்து சாக்லேட் மெல்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து டார்க் சாக்லேட் காம்பவுண்ட் தான் எடுத்திருக்கேன், 100 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ வந்து பட்டரை வந்து 25 கிராம் எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நல்லா வந்து கீழே வந்து டபுள் பாயில் மெத்தடில் வந்து நான் ஹீட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு க்ளீனான பவுலில், தண்ணி இல்லாத பவுலில் நம்ம என்ன செய்யலாம், ஒரு முட்டையை எடுத்துக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் இருக்க முட்டையாக இருந்தால் 1 ஹவர் 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வந்து முட்டையை வெளியே எடுத்து வச்சுருங்க. இப்போ ஹேண்ட் ரிஸ்க் வந்து இருந்தால் மட்டும் போதும். நம்ம அதை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து எலக்ட்ரிக் பீட்டரே தேவையில்லை, குயிக்காக ஈஸியாக செய்யலாம். இப்போ வந்து 75 கிராம் வந்து நான் ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒயிட் சுகர் வேணுனாலும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஹெல்த்தியாக செய்யணுங்கிறதுனால ப்ரௌன் சுகரை வந்து 2 பேட்சாக நான் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது வந்து 1 டீஸ்பூன் அளவு வந்து வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து என்னுடைய வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க. இன்றைக்கி நான் வந்து என்னுடைய 2300 சப்ஸ்கிரைபர் எடுத்திருக்கேன்னா அது உங்களோட சப்போர்ட்னால தான். இப்போ டபுள் பண்ண சாக்லேட்டை வந்து இந்த எக்கோடு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஏற்கனவே வந்து ஃப்ளார் வந்து மைதா வந்து 25 கிராமும் கொக்கோ பவுடர் வந்து 10 கிராம் எடுத்து நல்லா சளிச்சு வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம லேஸாக வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணிடாதீங்க, ஓவர் மிக்ஸ் கொடுத்துடக்கூடாது. இந்த அளவுக்கு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டு, இப்போ எந்த ட்ரேயில் வந்து நம்ம வந்து ப்ரௌனி செய்ய போகிறோமோ அந்த ட்ரேயில் வந்து எண்ணெய் விட்டு நல்லா சுற்றி தடவிக்கோங்க. எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நல்லா ப்ரஷ் வச்சு நல்லா தடவிக்கலாம். இப்போ வந்து பட்டர் ஷீட் வந்து போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஸ்கொயர் டின் வந்து 6 இன்ச் டின்னாக எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டர்ஸ்லாம் அதில் உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ஈவனாக. உங்கள் சப்போர்ட் ஆதரவு ரொம்ப தரீங்க. இதே மாதிரி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் நானும் அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு எந்துவாக இருக்கும். இப்போ நம்ம ஓரியோ பிஸ்கெட்லாம் நான் வந்து கட் பண்ணி இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வந்து நான் நட்ஸு போட்டிருக்கேன். நட்ஸு கேட்டுறதுனால நான் நட்ஸு போடுறேன். இது மேலே நல்லா துருவி வச்சிருந்த நட்ஸுகளை சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நான் வந்து ஓவன் இல்லாமல் நாம் வந்து எப்படி வந்து கடாயில் செய்கிறதுங்கிறதெல்லாம் செய்ய போகிறேன். இப்போ ஒரு பேனில் வந்து 5 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த ட்ரேவை உள்ளே வச்சு நல்லா மூடி நான் 25லேருந்து 30 நிமிஷம் வச்சுருந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ வச்சு எடுத்தோம் அப்படின்னா அருமையான சூப்பரான ஓரியோ ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா அந்த மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே நான் நிறைய ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கேன், மறக்காமல் போய் என்னோடய சேனலை பாருங்கள். இந்த கேக் வந்து உங்களுக்கு ஆர்டர் வேணும் அப்படின்னா நானும் ப்ரௌனிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். அதனால் வந்து ப்ரௌனிஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு மறக்காமல் ஆர்டர் பண்ணுங்கள். இதே மாதிரியே நிறைய ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனிஸ், அப்புறம் வந்து மில்க் சாக்லேட் ப்ரௌனிஸ்லாம் செஞ்சுருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வந்து நான் வேறொரு ப்ரௌனியோடு நான் பார்க்குறேன். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக உங்களோட ஆதரவும் சப்போர்ட்டும் கொடுங்க. இதே மாதிரி நீங்களும் இதே கரெக்டான மெஷர்மெண்ட்டோட செஞ்சு பாருங்கள். எனக்கு பிடிச்சிருந்தா வேறு என்ன ப்ரௌனி செய்யலாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.